தம்பி சொல்லுங்க. கிரிக்கெட் பத்தி நிறைய பேசிட்டோம். ஆமா. ஒலிம்பிக் பத்தி எக்கச்சக்கமா பேசிட்டு இருக்கோம். எஸ். ஃபுட்பால பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்படி பேசிட்டு இருக்க நம்ம கபடி பத்தி பேசலாம்னு அர்த்தம். பேசுறோமா? அது அது அந்த டீம். ஓகே ஓகே. தெரியும் உனக்கு? அது தெரியும். அதுதானே? அதேதான். ஓகே, கன்ஃபார்மா தானே? அதேதான். அதை பத்தி பேசலாம். ஓகே, அது என்னன்றத வீடியோக்குள்ள போய் பேசலாம். ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ், ஹெவி வெயிட் சாம்பியன். தமிழ் பார்த்து வந்தேன், அதனால அப்படியே மைண்ட்ல ஓடிட்டு. சரி, ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் தலைவாஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்காக கபடி பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனால் ஒரு சில பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டார்கெட் எந்த பிளேயரா இருக்கலாம் ஆக்ஷன்ல அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். பேசி என்ன புண்ணியம், தமிழ் தலைவாசை பத்தி பேசி என்ன புண்ணியம். பாரு, இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்னு ஒரு டீம் இருக்கு, 5 தடவை சாம்பியன் ஆயிருக்காங்க. என்னடா என்ன ஒரே ஒரு வாட்டி தான் குவாலிஃபை இருப்பீங்களா தெரிஞ்சு? எதுக்கு அந்த தமிழ் தலைவாசி? எதுக்கு உள்ள இருக்க தமிழ் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. 1008 பாலிடிக்ஸ். அப்படி இருக்கும்போது வெளில இருக்க தமிழ் பிளேயர்ஸ் எல்லாம் பயப்படுறானுங்க. எப்படி நல்லா ஆனாலும் நம்மள எடுக்க மாட்டானுங்க, எடுக்க வச்சாலும் உட்காராதான் வைப்பானுங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படிடா அவனுங்க ஜெயிப்பானுங்க? அவங்களை பத்தி என்ன ப்ரொமோட் பண்ணி என்ன பண்ண போற சொல்லு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? ஏன்னா அது அப்டேட்டா கொடுத்துருவோம். நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கபடி பிரான்ச்சைஸ். நீங்க எல்லாம் சென்னைன்னு பேர் வச்சிருக்கீங்க, நாங்க தமிழ்னு வச்சிருக்காங்க. பேர்ல மட்டும் இருந்து என்ன புண்ணிய? தமிழ் பிளேயர்ஸ் உள்ள இல்லையே. ரிலீஸ் பண்ணது கூட நிறைய பேர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, பாத்தியல்ல? சிஎஸ்கேல கூட யாருமே இல்ல. ஏன் கேட்க மாட்டேன். சிஎஸ்கே சாம்பியன்ரா? இல்ல, புரியல. சிஎஸ்கே சாம்பியன் ஒண்ணுமே ஜெயிக்காம என்ன பண்ண? ஆக்சுவலி நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு அப்டேட் கொடுத்துருவோமா? அடுத்து ஒரு கபடி பிளேயரோட இன்டர்வியூ வரப்போகுது நம்ம சேனல்ல. அதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா இருக்கும். அவர் ஆல்ரெடி தமிழ் தலைவாஸ்ல ப்ளே பண்ண பிளேயர், ப்ரோ கபடி லீக் சீசன் 10ல. அவர் நிறைய விஷயங்கள் ஆங்கர் கூட இருக்கார்ல. இல்ல, அது வேண்டாம். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். சோ அவரு பிஞ்சிரும். அதாங்க இவர் தாங்க எடுத்துக்காரு. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. சோ அந்த வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து சேரும். ஆனா இப்போ இந்த விஷயத்துக்குள்ள வரேன். சோ ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்காக இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் வந்து ரிட்டன்ஷன் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பிகேஎல் சீசன் 11 ஆக்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி புது என்ஒய்பிஸ் உட்பட ஓவராலா 14 பிளேயர்ஸ் வந்து இப்போதைக்கு வச்சிருக்காங்க. அதை நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண சாகர் ராத்தி, சாகில் குலையா, ஆஷிஷ், நரேந்தர் கண்டோலா, ஆமா, எம் அபிஷேக், மோஹித் எல்லாருமே ரீடைன் பண்ணிருக்காங்க. விஷால் சகால் உட்பட நிதின் சிங், நிதேஷ் எல்லாருமே ரீடைன் ஆயிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறமா ஒரு ரைடர் மேல கான்சென்ட்ரேட் பண்ண போறாங்க. ஏன்னா அஜின்கே பவரை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. ஐயோ, அந்த டீமோட தூணே அவர் தான். கிட்டத்தட்ட தூணா இருந்தாலே கடைசி சீசன் ஒண்ணுமே பண்ணல பெருசா. யானைக்கு மடி சருக்குண்டா. என்னடா விராட் கோலிக்கு மட்டும் கிரிக்கெட்ல முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, அந்த சைட்ல வந்து ரொனால்டோ தான் எதுவுமே பண்ணல, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. எல்லாருக்கும் ஒரு டைம்ல வரும், அவ்வளவு பேட் டைம்னு. பட் அதுக்காக நீங்க ரிலீஸ் பண்றது நியாயமாயிடும்? அது சரி விடுங்க, எஃபிஎம் யூஸ் பண்ணி அவரே எடுத்துக்கோம். திரும்ப எடுக்கலன்னா அந்த டீமுக்கு தான் என்ன பத்தி கிரேட் லாஸ் அப்படின்னு சொல்லுவேன். சரி, நீங்க சொல்லுங்க, அஜின்கே பவரை ரிலீஸ் பண்ணது ஓகேவா இல்ல அவரை திரும்ப எடுத்துக்கலாம்? என்ன நானே சொல்றேன், ரொம்ப தப்பான ஒரு டிசிஷன். அவங்க திட்டிட்டு இருப்பாங்க, யாராவது அந்த மாதிரி ஒரு மாணிக்கத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க நரேந்தர் கண்டோலா வந்து பிரைமரி ஆக்கிட்டதுனால இப்ப அஜின்கே பவருக்கு இங்க வேலை இல்லைங்கிற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்சோ யங்ஸ்டர்ஸ் பக்கம் போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சேராண்ணா வந்து கோச் ஆயிருக்காரு. சேராண்ணா ஓகே, சேராண்ணா தான் நிறைய மாறுன்னு சொல்லியிருக்காங்க. சேராண்ணா மேல நிறைய போக்கஸும் இருக்கு எல்லாருக்கும். சேராண்ணா கொஞ்சம் பார்த்து பண்ணா தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு நான் முக்கியமா சொல்லுவேன். தமிழ்நாடு நானும் ட்ரை பண்றேன் தம்பி. எனக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் என்ன தடுத்து நிப்பாட்டு தம்பி. பின்னாடி இருக்கிறதா மேல இருக்கிறதா? ரெண்டுமே தான். என்ன பண்றது தெரியல அப்படின்னு சேராண்ணா சொல்லுவாரு. சேராண்ணோட ப்ரோமோ வீடியோ எல்லாம் பார்த்து நான் சிலுத்து போய் சில்லறை செதற விட்டு, அண்ணா வந்துட்டாரு, இனிமே கலக்கல் தான் அப்படின்னு நினைச்சா அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி கஷ்டப்பட்டு. சரி, ஓகே விடுங்க. என்னன்னா இப்போ வந்து சப்போஸ் அஜின்கே பவரை எடுக்க முடியலன்னா யாருக்கு போலாம்? என்ன கேள்வி இதெல்லாம்? சொல்லுங்க. பர்தீப் நர்வாலை தான் நீங்க எடுக்கணும். பிகேஎலோட கிங்னு சின்ன குழந்தை கூட தெரியும்டா. இல்ல, ரீசெண்டா கொஞ்சம் ஃபார்ம் இல்ல. இவன் வரது என்னங்க எனக்கு தெரியல தம்பி. எனக்கு ஒரு விஷயம் புரியல. அது என்னடா ஃபார்ம் இல்ல? ஒரு மேட்ச் வச்சு நீங்க டப்னு கன்சிடர் பண்றீங்களா? 2-3 மேட்ச் வச்சு கன்சிடர் பண்றீங்களா? புரியல எனக்கு. கொஞ்சம் டிப்பா இருக்கு. அது கிங் என்ன தெரியுமா? ராஜா தான் எப்பவுமே. சரி, ஓகே. அதிக ரைட் புள்ளிகள் எடுத்துக்க வீரர் சொல்லவே வேணாம். அது மட்டும் இல்லாம சேரானனோட செல்ல பிள்ளை. அதான் சொல்லி இப்ப சொன்ன பாரு, அதுக்குன்னு பாயிண்ட் சொன்ன. சேரானோட செல்ல பிள்ளைன்னும் போது தம்பி சும்மா வண்டியில உட்காரான் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கு ஆள். அவரு சேரான விட்டுருவாரு. அப்ப தமிழ் தலைவாசுக்கு இப்ப 2 கோடி இருக்குன்னு பர்ஸ் வேல்யூ. சோ கண்டிப்பா பர்தீப் நர்வாலுக்கு த்ரோ அவுட்டா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீ வா இந்த சைடு அப்படிதான் கூப்பிடுவாரு. ஏன்னா அவர் வந்தா சேரானனுக்கு ஒரு பெரிய பலம் தான். ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமே சொல்லி கொடுத்த அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிளேயரை சப்போர்ட்டிவா வச்சுக்கிட்டாதான் இங்க நல்லா இருக்கும் அப்படின்ற ஐடியா இல்லாமலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சேரானனும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர். அவருக்கு தெரியாது என்ன இருக்குது.
ஸோ மேபி பர்தீப் நர்வால் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி நம்மளோட சேலத்தோட சின்ன பிள்ளை வி அஜித் குமார், அவ்வளவுதான். அஜித் குமார் அவருக்கு தான் நாங்க அடுத்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா தலைவனையும் பிடிச்சி இன்டர்வியூ எடுத்து ஆகணும். ஆமா எடுத்துருவோம். இல்ல நான் தமிழ் தலைவா சொல்லிக்கலாமான்னு கேட்கிறேன். தமிழ் தலைவர்ஸ் எடுத்துருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தமிழ் பிளேயர்ஸ் எடுக்கணும். அஜித் குமார் மாதிரி நல்ல பிளேயர் வந்து அதான் நான் முன்னாடி சொல்லிட்டு தமிழ் தலைவர்ஸ் பண்ற ஒரு தப்பு என்னன்னா நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அது காரணம் அரசியல். நான் ஓப்பனா சொல்றேன். அந்த அரசியலுக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நீங்க வந்து பிளேயர்ஸ் மேலே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் தலைவர்ஸ் கப்பே அடிக்கல, அதாவது டைட்டிலே அடிக்கலன்னா அது காரணம் இதுதான். அந்த மெயின் ரீசன் இதுதான். அந்த மெயின் ரீசனை தடுத்துட்டு நீங்க நல்லா வந்து தமிழ் பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா விளையாட்டு பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா டெஃபினெட்லி அடிக்கலாமே. சரி ஓகே. இப்போ வி அஜித் குமாரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு ஜேபிபி விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு அஜித் குமார் ஆக்ஷனுக்குள்ள வந்ததுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அமௌண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது இன்க்ரீஸ் பண்ணணும் தான் வந்திருக்காரு. ஆனா ஏன்னா ஜேபிபி வந்து ரீடைன் பண்ணிக்க தான் கேட்டாங்க. பட் இவர் வந்து நானா ரிலீஸ் ஆகணும்னு வெளியே வந்திருக்காரு. ஸோ வி அஜித் குமார் ஒரு ஆப்ஷன் தான். அண்ட் இது இல்லாம மேபி இன்னும் ஒரு சில பிளேயர்ஸ் இருக்காங்க இங்க. பட்னா பைரட்ஸோட கேப்டனா இருந்த சச்சின் தன்வரை மேபி கிடைக்கலாம். ஆனா இவங்க எல்லாருமே என்னன்னா எஃபிஎம் கேசஸ், அதாவது அந்த டீமை திரும்ப ரீடைன் பண்ணி எடுத்துப்பாங்க எஃபிஎம் யூஸ் பண்ணி. அதான் ஒரே ஒரு பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு தமிழ் தலைவாஸ் நரேந்திரா மட்டும் மெயின் பிரைமரியா வச்சுட்டு இருக்கிற தமிழ்நாடு பிளேயர்ஸ் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ராம்குமார் அவ்வளவுதான். ப்ரோ கபடி சீசன் 11 ஆக்ஷன் ஆனால் பறக்கும் போல இருக்கப்ப ஏதோ ஒண்ணு படம் தான் நல்லா இருக்கும். இது எங்களோட ஒப்பீனியன் தான். உங்க ஒப்பீனியன் படி யாரை எடுத்தா தமிழ் தலைவாஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம. தமிழ் தலைவாஸ் நல்லா இருக்கும். ஆமா, ஏன்னா இது வரைக்கும் கப் அடிக்காத டீமுக்கு நம்ம ஏன்னா சும்மா கப் அடிக்கல, அடிக்க சொல்லு. இந்த சீசன் அடிச்சிருவோம். தமிழ் பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்லு, கொடுத்துருவோம். சும்மா உட்காருங்க அப்படி சொல்றதா? நம்பிக்கை நம்பிக்கை மட்டும் கொடுக்குறாங்க.